இப்படி பண்ணுறீங்களே அம்மா. இன்னைக்கு எப்படியா ஸ்டார்ட் பண்ணுறது? அப்பப்பப்பா, எப்படியோ நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணிட்டோம், இன்னும் பேஷண்ட் தான் ஒருத்தரும் வரல. இப்படியா 25 வருஷமா இப்படி தான் ஆரம்பிக்கிறேன் சார். அப்போதான் சார் கிளினிக்னு தெரியும், நீங்கள் டாக்டரு, நான் கம்போ. புதுசாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பாரு. எப்படி சார்? இப்போ பார், ஃபோன். ஹலோ, ஆமாம் நான் தான் டாக்டர் பேசுகிறேன். 10 மணி ஆயிடுச்சுல, ஓப்பன் பண்ணிட்டோம். ஆமாம் நீங்கள் உடனே வாங்க, ஆல் பேஷண்ட்ஸ் உடனே சீக்கிரம் வந்து டோக்கன் எடுத்துருங்க. ஓகே. எப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறதா சார் பேஷண்ட்? இல்லை ஃபோன் வந்துச்சு, டயல் பண்ணுவீங்க. அதான் இன்டர்காம் அட்டன் பண்ணி ஃபோனில் பேஷண்ட்டோட பேசினேன். நான் டாக்டரு, நீ கம்பவுண்டரு, உடனே ஒரு நர்ஸ் வந்தே ஆகணும் இந்த இடத்துல. கமான் நர்ஸ். ஹாய், குட் மார்னிங். மார்னிங் சார். எங்கே போயிடுச்சு? போயிடுச்சு சார். பரவாயில்ல போட்டோம். என்ன பேஷண்ட்லாம் வந்துட்டாங்களா? வந்துகிட்டே இருக்காங்க சார். வந்துருப்பாங்களா? சார் நீங்கள் பெல் அடிச்சாங்க சார். ஒரு போல வேகம் படிக்காத, டேபிள் விழுந்துரும். ஓகே சார். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு குட்டி. உள்ள வாங்கடா ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து வாங்க, உட்காருங்க. வெளியே நின்னு பேசுறாங்க. யாரா நீங்க? ஒரு குட்டி யானையை தேடி வரும் ஒரு குண்டு யானையின் கதை. நீங்க சொந்தக்காரங்களா? இல்லை சார், நல்லா வாங்கிக்க போகிறேன். என்னம்மா உங்க பேர் சொல்லுங்க. இவர் யாரு? இவர்தான் டாக்டர் கர்னல். டாக்டர் கர்னல். வாங்க கேளுங்க. ஏய், நான் டாக்டர் கேனல். நான் கர்னல் சார். வணக்கம். ஓகே, என் பேர் அரவிந்த். ஆக்சுவலா யார் இதுல பேஷண்ட்? நம்ம பேர்ட் மில்ஸ் இப்போ அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்காரு. அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்காரா? இப்போ நம்ம வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள போக போறோம். உள்ள போக போறோமா? இது ஒரு மாதிரி ரவுண்டா கோலன்னு பந்து மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியும். இதுக்கு ஒரு என்ன டாக்டர் நீங்களுமா? பக்கத்துல உட்கார்ந்து தொட்டு. டாக்டர் நீங்க யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலையே. நான் சொன்னேன் அப்பவே, ஊருக்குள்ள தர்மாஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரிலாம் ஓபன் பண்ணாங்க. நீங்க எதுக்கு மீடியா ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணீங்க? பாதி மெண்டல்க வந்து மீடியானால தான் மெண்டலே ஆகுதுப்பா. அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் மீடியா ஆஸ்பத்திரினே நான் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து தொலையும். இது டப்பிங் பைத்தியம். அப்படின்னா இல்ல, நீங்க டாக்டர் தானே? டாக்டர் தான். என்ன பிரச்சனைன்னு நானே சொல்றேன், அப்படியான்னு என்கிட்ட கேக்குறீங்க? அதாவது இங்கிலீஷ் படத்துல தமிழ் மக்கள் பாக்குறது இல்லைன்றனால தமிழ்ல மாத்த ஆரம்பிச்சாங்கல்ல, அதனால வந்தாங்க. அதேதான். எப்படியாவது தான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிடணும்னு நினைச்சு இந்த மாதிரி ஆயிட்டாங்க டாக்டர். இதுக்கு என்ன ரெமெடி கொடுக்கறது? நீங்க தான் சொல்லணும். ஒரு நாளைக்கு எத்தனை படம் பாப்பீங்க? ப்ரூஸ்லி படம் டாக்டர். சைனீஸா? அவங்க அக்கா ஒருத்தி இருக்காளா? அவங்க அக்கா தெரியுதா? அப்பா ஒண்ணு குத்தி ஒண்ணு இறந்து போச்சு. இதுக்கு வந்து உடனடியா என்ன பண்ண தெரியுமா? சனி ஞாயிறுகள்ல டிவி பார்க்க கூடாது. ஒண்ணு, சரியா? இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல பார்க்க கூடாது. 2, இல்ல முடியாது. சீரியல்ஸ் பார்க்க கூடாது. 3, இதை காலையில சாயங்காலம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்தாங்க, இதை போய் சாப்பிடுங்க. நல்லா கேட்ட. டிங் 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 டிங். நம்ம வீட்ல இருந்து கிளம்பி நம்ம இப்போ இங்க வந்தோம். சொல்லு பேக். ஆமா வந்தோம். இப்போ நம்ம உயரமலையை பார்க்க இப்போ இங்க ஓடி வந்தோம். ஆமா வந்தோம். சொல்லு பேக். ஆமா வந்தோம். சொல்லு புஜ்ஜி, இதில் யார் டாக்டர்? நம்ம நேர்களை கேட்போமே. நேர்களே, இதில் யார் டாக்டர்? இவங்களா இல்ல இவங்களா? நான் சொல்லுங்க நேர்களே. இவங்க இல்லையா? இல்லையா? இவங்க இல்ல. அப்ப இவரா? இல்லவே இல்ல. யார் தான் டாக்டர்? யாருமே இல்ல. சூப்பர். டிங் 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 டிங். வெளிய போங்க. குள்ளநரி புச்சி, குள்ளநரி திருடக்கூடாது. குள்ளநரி திருடவே கூடாது. கரெக்டா கண்டுபிடிச்சேன். உள்ளே வெளிய போ. டிங் 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 டிங். டாக்டர் இப்பவும் சொல்றேன், இது மீடியா ஆஸ்பத்திரியா வேணாம், வேற ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரியா வச்சுக்குவோம். இந்த மாதிரி தான் வரும் அடுத்தடுத்து கேஸுங்க. ஒரு பேஷண்ட் வந்தோடனே நீ இந்த மாதிரி சொல்லிடுவியா? புரியா? வரிசையா வருவாங்களா? டாக்டர் என்னமாச்சு? 3 நம்பர் பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்கான் டாக்டர். ஐயோ,
ஏமா நம்மகிட்ட தான் 3ஆம் நம்பர் பேஷண்ட்டே இல்லையே. ஆமாம்ல. ஆ ஓகே டாக்டர். என்ன நர்ஸு காலில் வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாகவே தெரியுது. நைட் ஷிஃப்ட் வேற பார்த்துச்சு டாக்டர். சரி விட்டு, நம்ம நர்ஸு தானே. அடுத்த யார் வந்திருக்காங்களா? வணக்கம் டாக்டர். ஹலோ. வீட்டு ஒரு பக்கமா வாங்கி நடக்கிறான் டாக்டர் இவன். யாரு? ஏய் இங்க இருக்கு வழி. சேர்ல அடிபட்டு கீழே போகுது நினைக்கிறேன். டாக்டர் நான் ஏன் இங்க வழி இருக்கப்ப எங்கேயோ போறேன். இதான் டாக்டர் பிரச்சனையா அவங்கிட்ட. என்ன பிரச்சனை? என் ஒளி தனி ஒளி. அது ஒளி இல்ல தம்பி, வழி சொல்லு. உளி கொண்டு போல. தனி ஒளி. உங்க பேர் என்ன? என் பேரு ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லுமா. முதல்ல ஒரு தடவையா சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவர் யாரு கூட? நான் வாழ்ற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா சாகிற நாள் நரகம் ஆயிரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. யார் சாக போறா? அதை மாத்தி சொல்றாரு டாக்டர். சொன்ன டயலாக் எப்படி சொல்லணும்? சாவர நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகம். கச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. யார் எங்கச்சா கூப்பிடுறா? உங்க சந்தர். எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய மீசை வச்சுக்கோ, யார் சொல்றது கேட்காதோ, மனசு மட்டும் கேளு அப்படின்னு. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு டாக்டர்கிட்ட வந்த போனா பேஷண்ட திட்டாத. பால் பாய். ஆகார்பா. ஆ ஆ கனகால். ஏய் இது பார். இந்த பாஷா கிட்ட அண்ணி பத்தி பேசாத. நான் பேசல. யார் ஆண்டனி? நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. யார் ஆண்டனி? உங்களுக்கு புரியுதா டாக்டர் என்ன நடக்குதுன்னு? இது ஒரு விதமான மீடியா பைத்தியம் டாக்டர். என்னவா இருக்கு? எப்படியாவது சூப்பர் ஸ்டார் ஆயிரணும்னு நினைக்கிற பைத்தியம். என்னைக்குமே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், நல்லா தெரிஞ்சுக்க. ஆஹா எப்படி எப்படி டாக்டர் பிரச்சனை வராது டாக்டர். இதுதான் உங்க தொழில், இதுதான் உங்க வாழ்க்கை, ஆமா. இதுதான் உங்க குழந்தைகளோட எதிர்காலம். தம்பி வாழ்க்கை சொல்லுங்க. வாழ்க்கை வாழ்க்கையே இல்லைங்க, வாழ்க்கை. வாழ்க்கை. என்ன லாபம் வராது ஷாபும் வராது, ஆனா நீ சூப்பர் ஸ்டார் ஆயிடணுமா? நான் ஒரு டைலாக் சொல்றேன், சொல்லு. சொல்லுங்க. சிங்கிளா தான் வரும், சொல்லு. சிங்கம் சிங்கிளா தான் வரும், சொல்லு. கடா சிங்கம் சிங்கிளா தான் வரும். சிங்கிள் தான் சொல்லுவார், சிங்கம் சொல்ல மாட்டாரு. சிங்கம் சொல்லுங்க. சிங்கம் சிங்கிளா தான் வரும். ரைட், இந்தாமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, தமிழ்நாட்டை விட்டு ரொம்ப நாள் வெளியே போகாதீங்க. No. தமிழ் டியூஷன் போங்க ஃபர்ஸ்ட். சரியா இல்ல? நீங்க சொல்றதால சொல்றேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு நேற்று காலையில் இமயமலைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போனப்போ தமிழ்நாடு விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். சரி. பட் போனால் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வருவோம் அப்படி வந்து பார்த்தா இங்கே டாக்டர். கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு ஊசி. அசோக் இதனால உன் கேண்டீன்ல குறிச்சு வச்சுக்கோ. இல்ல நான் குறிச்சு வச்சோம். இங்க பேர் நாங்க குறிச்சு வச்சுட்டோம், நீ உன் கேலண்டர்ல குறிச்சுக்க. இன்னும் 20 நாள் கழிச்சு வரணும். சரியா? இன்னும் கொஞ்சம் காஃபி இருக்கு. அசோக் மலடா அண்ணா இங்க வா, உள்ள போட ஆட்டோவே நம்ம பக்கம் இருக்கா. டாக்டர் நாளைக்கு காலையில 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நாளைக்கு காலையில 7 மணிக்கு கிளினிக் லீவுமா? 10 மணிக்கு தான் வருவோம் நம்ம. சரி அப்ப நான் 10 மணிக்கு சொல்லிடவா? நாளைக்கு கிளினிக்கே இல்லையா? ஆமா இல்ல டாக்டர். இந்த பேஷண்ட்டை பார்த்து இந்த நர்ஸுக்கு ஏதோ ஆகிப்போச்சு. இல்ல பேஷண்ட்டை பார்க்காமயே இருந்து ஏதோ ஆயிடுச்சு டாக்டர். ஒரே என்ன பார்க்காம இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான் டாக்டர். யாரும் லஞ்சுக்கு போயிடலாம் நம்ம டாக்டர். அடுத்து இன்னொருத்தன் இருக்கான் டாக்டர். அப்ப பெல்லடி முன்னாடி டேபிள் உடையும் ஒண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி. அப்பாடா இங்க 2 பேர் தான் தெளிவா வராங்க. தப்பிச்சோம்டாலமா. அதுல அவன் அங்க பாரு ஷால் தான் போட்டு வந்திருக்கான். யாரு? எங்க அப்பா. அப்பாவா? சத்தமா பேசுங்க, கால் கேட்காது. எங்க அப்பா டாக்டர். ஓகே ஓகே. ஏய் உங்க அப்பா நான் எப்போ டாக்டர்? உங்க பேர் சார்? ராஜா. ராஜா. வெறும் ராஜாவா? ஆமாம் சார், இது வரைக்கும். ராஜா வயசு சொல்லுங்க. 38 வச்சுக்கோங்க. 4 மேல். ஓகே. என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? இவனுக்கு தான். உங்களுக்கு பிரச்சனையா? ஐயோ அப்பாவுக்கு பிரச்சனை டாக்டர். யாருக்கு பிரச்சனை? எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன? 2 பேருக்குமே பிரச்சனை. ஓஹோ, அப்பா புள்ள. நீங்க என்ன மாதிரி கேஸ்? உங்க பேர் சொல்லுங்க. ஓபன் பண்ணோடனே அப்பா தான் சார் பிரச்சனை. இல்லை சார், அவன் பாத்ரூம் போயிட்டு நான் தாப்பால் போடாமல் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தேன். நீங்க சொல்லுங்க சார், உங்க குடும்பத்துல யாருக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கு? சார் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லைன்னா விட்டுருங்க. இருக்கு சார். அப்போ சொல்லுங்க சார். ஓப்பன் பண்ணா காலங்காத்தால அப்படியே சூரியன் உதிங்க சார். ஏன் சொன்னே கேட்டை திறந்து முன்னாடி பார்த்தா கும்முன்னு ஒரு பொண்ணு கோமதின்னு கோலம் போட்டுக்கிறேன். பிரச்சனைக்கே வரல. டாக்டர் அதை நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிட்டேன். கோமதி கோலம் கும்முன்னு. கா கு கு.
செம்ம ஃபிகர் சார். ஓகே டாக்டர் ப்ளஸ் செமி ஃபிகர். ஏற்ற மாதிரி பேசுகிறேன். நல்ல வயசு தானே அந்த பொண்ணுக்கு. போப்பா தம்பி பிரச்சனை வருவேன் எல்லாம் வர மாட்டாங்க. இங்கே பாருங்க சார். ஐயோ உனக்கு என்ன பிரச்சனை? இந்தால ஒரு அடி இருக்கா? இங்கே அடிபட்டு இருக்கா? ஆமா சார் அதுதான் ஓகே சார். ஓகே இல்ல சார், பிரச்சனை. ஒரு நாள் காலங்காத்தால ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டே இருந்தேன். தெரியுதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி சார். சரி ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடினாங்க குளுரா சார் சார். பசங்க. ஸ்கூலுக்கு போனா 20 வருஷத்துக்கு முன்னாடி. இது அந்த காயம் என்னன்னு பார்த்துருவோம் நம்ம. காட்டுங்க கண்ணு டாக்டர் சம்பே காயம் இந்த இருக்கா பக்கம் சார் தானே இருக்கு டாக்டர். எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. எல்லாத்தையுமா? போயிட்டு இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடினாங்க சார். சரி அவங்க அடிச்சாங்க பாருங்க பால. ஐயோ இங்க வர பார்த்து பிடிச்சிட்டேன். அப்பா இதனால அடிப்படல. அதனால இல்ல சார், போயிட்டே இருக்கும்போது அந்த இது அவன் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த அடி எதனால பட்டுச்சு? அதான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார் இங்க பாருங்க, ஃபுட்பால் போயிட்டு இருக்கும் பொழுது ஃபுட்பால்ல பட்டு. சரியா, அப்ப ஒரு பாட்டு போகுது சார். என்ன பாட்டு? நம்ம கண்ணா பட பாட்டுலாம் வரும். ஐ டோனா வேர்ல்ட் இல்ல மட்டோனா ஏ ஆச்சி நாச்சி இட்டாலி பிலாச்சி 4 வருஷம் கல்லாச்சி. அடி எப்படி பட்டு சொல்லு. இந்த மாதிரி கோல் போட்டு அடிச்சுட்டே பாட்டு கிட்டே போனேன் சார். ஃபுட்பால் பட்டு அடி சார் இல்ல சார், இன்னும் இருக்கு. போனதுனால ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டேன் சார். அன்னைக்கு டீச்சர் கூப்பிட்டு அடிச்சிட்டாங்க. ஏன்டா? அதுல வந்த காயம் என்ன சார்? சார் சார் டீச்சர் அடிச்சா கேஸ் சார், நீங்க வேற. நான் போனேன், டீச்சர் என்னன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், டீச்சர் காலங்காத்தால ஏஞ்ச டீச்சர் உடம்பு சரியில்லை, அதனால அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு. உங்களுக்கு என்னடா ரெண்டு? இல்ல சார், இது முதல்ல இருந்தா இல்ல சார். இல்ல நீ பேசாத. இவன் என்ன பைத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா டாக்டர்? என்ன பைத்தியம்? இப்படி கட் பண்ணி ஓபன் பண்ணான்னு சொல்ற ஆமா எல்லாரும் சார், போட்ட உடனே சார் சரிங்களா, இனிய தமிழ் மக்கள், இனிய கன்னட. இன்டர்வல் இப்போ இன்டர்வல் பிளாக். ஓகே சரி. எப்படிடா? அதான் சார், இவங்க வந்து டைரக்டர் பைத்தியம் சார். ஓஹோ நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம தான் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சு பைத்தியம் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா இவங்களுக்கு என்னடா ரெமெடி சொல்லலாம்? ரெமெடி பண்றது 10 கொரியன் படம். டப்பிங் போட்டுருவோம். ஒரு என்ஆர்ஐ இருக்காங்க. ஆமா 3 கோடி ரூபாயோட இவங்கள போய் பாருங்க. 3 கோடி? ஆமா 3 கோடிப்பா சார். இங்க பாரு, தேங்க்யூ சார். முதல் நாள் கட் பண்ணி ஓபன் பண்ணா இந்த ப்ரொடியூசர் பாருங்க சார், அப்படியே டாக்டர் மாதிரியே பேசுறீங்க சார். வாங்க சார். தம்பி 500 ஃபீஸ் சார், இந்த 3 கோடில தந்துடுறேன். ஓகே, நான் என்ன வரை மெம்பர். நான் சொன்னேன்ல டாக்டர், மீடியாக்காரங்களுக்கு ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணா கணக்குல தான் ஓடும். ஏய் எனக்கு தலை சுத்துதுடா, தெரியுதா? என்னால முடியலடா. வேற யார் பேஷண்ட் இல்ல? இருக்காங்க டாக்டர். யாரு? இன்னும் இருக்காங்க. யார் இருக்கா அடுத்து? ஹலோ. வர்றதுக்கு இவ்வளவு நேரம் பாரு, வாசல்லே உட்கார தெரியாதா உனக்குலாம்? டாக்டர் டாக்டர் நல்ல வேலை, கரெக்டான டைம் கூட்டு வந்துட்டீங்க. கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா இன்னும் ஆயிருந்திருக்கும் தெரியுமா? நாங்க எல்லாம் லஞ்சுக்கு போயிருந்திருப்போம். அந்த சொன்னா இல்லையா? நீங்களா அவரா? ஆமால. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்றியா? என்ன சொல்ற? வயசு 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 சொல்லுங்க. 41. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கோவிந்தா 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 கோவிந்தா. நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சு அதனால பைத்தியம் ஆயிட்டேன். அவங்க மியூசிக் கத்துக்க மாட்டாங்கல்ல. கடைசி வரையும் நடக்காது. ஏய் இத வர. அசிங்கமா பேசுறான் டாக்டர் உங்கள்கிட்ட வந்து. ஏய் வேற மாதிரி இருக்கு. இது வந்து வராது டாக்டர். வேற மாதிரி இருக்கு. ஆமா. உடனே சொல்லு. நீங்க என்னடா ரெமெடி? சார் எல்லாத்துலயும் இசை இருக்கு சார். கம் ஆன். டாக்டர், இவன் பேர் என்ன எழுதுனீங்க? சபரிநாதன். அதுக்கு முன்னாடி ராக் ஸ்டார்னு போட்டுக்கங்க. உனக்கு பேர் தெரியும்? இல்ல, இப்படி கத்துறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். போட்டுக்கங்க. இரு. எங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க. அப்படியே வை. ஏய் மாமா பாட்டு இருக்கிறே. இந்தா நான் சொன்ன யூடியூப் லிங்க்லாம் போய் பாரு. ஓகே சரியா? மாமா வேண்டாம். இப்படியே போகணும் வெளில போற வரலையும். ஆனா என் டார்ச் பரவாயில்ல டாக்டர், இந்த சனியம் பாடுறதுக்கு இந்த டார்ச் போச்சுன்னு நினைச்சுக்கலாம். போ. இதுக்கப்புறம் இந்த டார்ச் வேற நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? திரும்பி எத்தனை கம்பெனி கூட்டு வரணும் மாமாவை.
உங்க மாமா போயா? மாமாவை நான் கூட்டிட்டு போயிடுறேன் வாங்க மாமா போலாம் போ யோ வாயா போலாம் வாங்கி வந்துடுறேன் கூட்டு போ தூக்கி எறி வாயா யோ சீக்கிரம் வாயா மாமா இது வந்து ஐசியூ பிளட் ரிப்போர்ட் Very good, ஐசியூல இருக்கிற அந்த பேஷண்டோட பிளட் ரிப்போர்ட் நேத்துக்கே வந்துருச்சு வெரி குட் நர்ஸ் நம்மள்ட்ட தான் ஐசியூவே கிடையாது. ஐசியூவே கிடையாதா ஆமா இல்ல ஓகே டாக்டர் இங்க இருந்து கீழே கிடந்தெல்லாம் குறைக்கிட்டு இருந்து நச்சு மாலதி ஐயா அடுத்த பேஷண்ட்டை பார்ப்போம். நானும் வீட்டு பாடம் எழுதி முடிச்சிடலான்னு பார்க்கறேன், எழுதி முடிக்க மாட்டேங்குது. என்ன டாக்டர் மெகா சீரியல் மாதிரி நடந்து வராங்க. 13வது எபிசோட்ல தான் உள்ளே வருவாங்க போல இருக்கே. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா கம்பவுண்டர்? கவனிக்கல டாக்டர். வந்த பேஷண்ட்லேயே இவங்க தான் டீசெண்டாக வராங்க. ஆமாம் டாக்டர். அதுலேயே அவர் பாருங்க ஐடியில் சம்பளம் வாங்கி எல்லா சம்பளத்தையும் குடிச்சே அழிக்கிற மாதிரி வந்திருக்காரு பாருங்க. காலில் வந்து கும்பிடுவாங்க போல. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன நம்பிக்கையில் அந்த பொண்ணை இங்கே உட்கார வச்சிங்க? இல்லை டாக்டர் குணமாயிரும்ன்ற நம்பிக்கையில் உட்கார வச்சிருக்காரு. சாரி டாக்டர். யார் இவங்க? சார் எங்கள் அக்கா சார், ரொம்ப நாளாவே எங்கள் அக்கா. வணக்கம் அக்கா. நான் சொன்னேன்ல அக்கா பக்கா டாக்டர். புதுசு. மேலே சொல்லுங்க டாக்டர் இவங்க எப்போ பார்த்தாலும் எப்போ திருஷ்யம் படத்தில் வர்ற மோகன்லால் மாதிரி ஏதாவது ஒரு படத்து பேரை சொல்லியே பேசிட்டு இருக்காங்க. எதை சொன்னாலும் படத்து பேர் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. விஷயத்தில் வந்த மோகன்லால் மாதிரி இவரும் அதே மாதிரி தான் சொல்றாரு. இவர் பாபநாசன் கமலஹாசன் மாதிரிலாம் ஆகிட்டாப்ல. டாக்டர் இது நீங்களும் இப்படி சொல்றீங்க. நீங்களும் நம்ம கூடயா? நீங்க திருஷ்யம்ல வர வெங்கடேசன்ல சொல்லுவீங்க போல. அடுத்து ஹிந்தியில் திருஷ்யம் ஹே அதை சொல்ல மறந்துட்டேன். எத்தனை நாள்மா உங்களுக்கு? உங்க பேர் என்ன? சச்சின் படம் பாத்தீங்களா? ஆமா. அதுல ஹீரோயின் பேர் என்ன? ஜெனிலியா. ஹாசினி. ஆ, ஜெனிலியா. என்ன ஷாலினி. அதான் 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 என் பேரு. ஷாலினி. டாக்டர் பொதுமக்களின் பேராதரவோடு வயசு இப்போ ஜோதிகா ஒரு படம் பண்ணாங்களே, என்ன படமையா பண்ணிச்சு? 96 வயது. தப்பு தப்பு தப்பு. 26. மறுபடியும் 5 கூட்டுங்க, 31. மறுபடியும் 2 குறைங்க. அடிங்க. வயசே வேணாம் விட்டு. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? இரு 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 எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஆ டைலாக் காட்டு. அந்த ஆ படம் சொல்ற மாதிரி ஆ. ஓகே. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டைம்ல எல்லாம் இது விஷயம் தோணுது? அது வந்து ஜெயம் படம் பாத்தீங்களா? ஆமா. இல்ல அது வேணாம், அது வேணாம். வேண்டாம். வேணாம் வேணாம். ஆமா நானும் அதான் சொன்னேன். மழை மழை படம் பாத்தீங்களா? மழை மழை படம் பாத்தீங்களா? மழை பார்த்தேன். அதுல ஒரு மழை வந்துச்சுல. ஆமா. மழை நனைஞ்சிட்டு அப்படி ரொம்ப. மழை படத்துல மட்டும்தான் டாக்டர் மழை வந்திருக்கு. இல்ல சிறுத்தை படத்துல கூட வரணுமா? இல்ல மழை படத்துல வந்த மாதிரி ஒரு மழை. ஓ மேல இருந்து தண்ணி கொட்டுறது. தொண்டெல்லாம் போச்சு. அச்சுச்சோ. அப்படி அந்த மழையில அஞ்சிட்டேன். அப்புறம் ஒரு படத்துல உங்க பேர் சொல்லுங்க டாக்டர். குளிர் ஜுரம் வரும்ல. ஆமா அன்பே படத்துல. அதேதான் அதேதான். கரெக்டா சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அது மாதிரி எனக்கு குளிர் ஜுரம் வந்துச்சு. அப்படியே அச்சுச்சோ. அப்புறம் எல்லாமே என் ரசன படத்துல மீனா என்ன பண்ணுவாங்க? வாமிட் எடுப்பாங்க. அப்படிதான் வாமிட் வருது. அச்சுச்சோ. சிறுத்தை படம் இருக்குல்ல, அங்க கார்த்திக் என்ன ஆகும்? மயங்கி விழுவாரு. அப்படி நான் மயங்கியே விழுறேன். அப்படியா? நீங்க ஏன் பஞ்சதந்திர படத்துல வர்ற மாதிரி தேவயானி மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடாது? சால்ட் அண்ட் பெப்பரோட மாத்திரை மாத்திரை மாத்திரை. வித்துருங்க, இருக்கிற 10ஐயும் வித்துருங்க. நீங்க என்ன பண்றீங்க? மாத்திரை சாப்பிடுறேன் மாத்திரை சாப்பிடுறேன். ஆமா. கை நடுங்குது. கமிஷன் கம்மி. இது கமிஷன் கம்மி. 10% தான். ஒண்ணுமே நிறைய படத்துல இருமா டிவி கொடுத்தவன் டாக்டர். அப்படியா? நிறைய படத்துல மேஜர் சுந்தரராஜன் சார் மேஜை மேல இருக்கிறது சாப்பிடுவார்ல. ஆமா ஆமா. அது மாதிரி காலையில ஒன்று சாயங்காலம் மொத்தமா. ஆமா அப்படியே அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா திருப்பி மீனா மாதிரி இருந்தா சரியா? காலையில மாலையில சாப்பிட்டு பாருங்க சரியா? சரி. எனக்கு எதுவும் இல்லையா? இருக்கு. உங்களுக்கு உங்க அக்காவை கொடுத்துட்டேன்னு கூப்பிட்டு போயிரு ஒழுங்கா. நீங்க வந்து செந்தமிழ் பாட்டு படம் பார்த்தீங்களா? அதுல மயில்சாமி கேரக்டர் தான் நீங்க. தேங்க்யூ. நான் பார்த்தேன் டாக்டர். நீங்க வசூல் ராஜா டாக்டர் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. அம்மா நான் எந்த கம்பவுண்டர் மாதிரின்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப முக்கியம். முக்கியம் இல்லையா? இருந்தாலும் தெரு முக்குல போற வரைக்கும் ஐயோ பேசாதயா நீ. சும்மா ஒரு பேஷண்ட் இருந்தா நீ பேஷண்டா மாதிரி டாக்டரா இல்லாம. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. அந்த பேஷண்டோட மனநோக்கத்துல போய் தான் அவங்க
அது அப்படி சொன்னா சாப்பிட்ருப்பாங்களா? அது கூடயே போய் டிராவல் பண்ணி மருந்து அது கொடுத்து ஒட்டு மொத்தமா எல்லா மாத்திரையும் ஒண்ணா போட்டு சால்ட் அண்ட் பேப்பரோட வந்து நிக்க போகுது. கவலைப்படாத போ. விட்டமின் மாத்திரை. அதுவா? வாமா வா. என்னாச்சு? 6ஆம் நம்பர் பேஷண்ட். ஆமா. அவர் நேத்தே செத்துட்டாரு டாக்டர். ஓ மை காட். 100ஆம் நம்பர் பேஷண்ட் செத்துட்டாரு டாக்டர். சரி விடுமா. 6லயும் சாவு 100லயும் சாவு. போயிட்டு வா. டாக்டர் நீங்களுமா? டாக்டர் இருக்கா? ஆனா ஒண்ணு சொல்லவா? நம்ம ஆஸ்பத்திரியில 6ஆம் நம்பரும் கிடையாது 100ஆம் நம்பரும் கிடையாது. ஆமால. பா இதுல ஒரு புதுசா காமெடி வரைச்சிட்டாரு 6 100 வச்சு. நல்லா ரைமிங்ல வந்துச்சு. பழசு டாக்டர். சரியில்லை டாக்டர். இது ஆஹா சூப்பர் டாக்டர். வந்து நம்ம எங்க நடந்து போயிட்டு இருக்கோம்? முதல்ல நீங்க ரூமுக்குள்ள வந்து பேசுங்க. ஒரு குழந்தைய அவங்க தாத்தா வராங்க டாக்டர். நம்ம எங்க நடந்து போயிட்டு இருக்கோம்? ஹாஸ்பிடலுக்கு தான் போறோம் பெரியப்பா. பெரியப்பா யாருக்கு உடம்பு சரியில்லை? இதுக்கு தான் பெரியப்பா உடம்பு சரியில்லவா? அம்மா உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன புள்ளையா இருக்கச்ச என் கைய புடிச்சு நடந்துட்டு வருவியே. கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசு. இதுக்கு தான் பெரியப்பா வந்தோம் டாக்டர். டாக்டர் இல்ல நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வெளியே போய் காப்பி. அது குடும்ப சங்கதியா நீங்க பேசுறப்ப நாங்க எதுக்கு இங்க டிஸ்டர்ப் பண்ணி? பெரியப்பா தயவு செஞ்சு வாய்ஸை நிறுத்திட்டு டாக்டர் கிட்ட போ. இவர்தான் டாக்டரா? இருடா ஒரு தடவையா அதை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். டாக்டர் மைக் டாக்டர். வணக்கம் கண்ணே, நல்லா இருக்கியா? பயந்துராதீங்க டாக்டர். இது ஒரே குறகுறான்னு இருக்கு. என்னன்னு பாருங்க. யாரு அவன்? பார்க்க சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்க அவன? யாருமா இவரு? என்ன பிரச்சனை? என் பெரியப்பா டாக்டர் Okay. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சாரு. சான்ஸ் கிடைக்கல. அப்பத்துல இருந்து மிமிக்ரி வாய்ஸ் ஆஃப் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்காரு. உங்க பெரியப்பா பேர் என்னம்மா? மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் டாக்டர். பேரேம்மா? பேரே மிமிக்ரி. உங்க பேர் என்ன? அது மறுக்க முடியாத உண்மை. இல்ல உங்க பேரு? என்னோட பேர் என்னன்னு ஒரு உலகத்துக்கே தெரியும். தனிப்பட்ட முறையில் நான் அதை சொல்லணுமா? பேர் சொல்ல இப்போதைக்கு இல்ல பேர் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாரு டாக்டர். நம்மளே ஒரு பேர் வச்சிருமா? வச்சிருவோம். என்ன பேர் வைக்கலாம் சொல்லு. மிமிக்ரினோடனே உங்களுக்கு என்ன பேர் தோணும்? தினேஷ் ஞாபகம் வரும். தினேஷ் தான். நான் வேற யோசிச்சேன். பரவாயில்ல தினேஷ்னு. ஏற்கனவே ஒரு முறை. சரி ஓகே. அப்போ கவுண்டமணி தினேஷ்னு வச்சிருங்க. ஏன்னா அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சு இப்படி ஆயிட்டாராம். அதனால தினேஷ் தான். தம்பி பாப்பா அங்கேயே நின்னுட்டு இருக்கே, இங்க வந்து ஏதாவது மருந்து தடவுமா? கையில நல்லா போடுங்க டாக்டர். நல்லா போடுங்க. நல்லா போடுங்க. எத்தனை வயசுல இருந்து இந்த மாதிரி இப்படி இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கு டாக்டர். 15 வருஷமா உங்களுக்கு இப்படி இருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க தான் என்னவோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. பைத்தியம் முத்தி போச்சு டாக்டர். கொஞ்சம் என்ன பண்ணுங்க டாக்டர். நீங்க ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்ல டாக்டர். நீங்க அந்த மாதிரி செய்யுமா. வீட்டுக்குள்ளேயே ஹாலில் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டுருங்க, ஒரு மைக் சிஸ்டம் வச்சுக்கோங்க, மேலே ஏற்றி விட்டு பேசுவாங்க. இறங்கும்போது பேமெண்ட் கொடுத்துருங்க. அது 4 இடத்துல சரியா பேசக்கூடாது, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். யார் வயசு? யார் வயசுங்க? தப்பு 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 ஏன் பேசுறீங்க? தப்பு பேசாது. பிரகாஷ் ராஜ் ஐயா. இல்ல சார், நடுவுல வேற ஏதோ வந்துச்சு. அடேங்கப்பா, டாக்டர் நான் பேசுற வாய்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாருமா. இந்தாங்க, வீட்டுக்கு நடுவில் 20க்கு 10க்கு ஸ்டேஜ் போடுங்க, சவுண்ட் சிஸ்டம் எடுத்துக்கோங்க, இறங்கினோடனே கவரில் போட்டு பேமெண்ட் கொடுத்துருங்க. கண்ணா பின்னோட திட்டுவ பொண்ணு அசிங்கப்படுத்திட்டேன். எனக்கு வாய்ஸ் வரலையோ? இல்ல ஓ பேமெண்ட் நீங்க பண்ணுங்க. ஸ்டேஜ்ல ப்ரோகிராம் பண்ணதோட சரி, பேமெண்ட் கொடுக்காதீங்க. இப்ப சரியா? ஐயோ அம்மா, பேமெண்ட் இல்லாம ப்ரோகிராமா? ஏன் நீங்க பேமெண்ட் வாங்கிட்டு தான் ப்ரோகிராம் பண்ணுவீங்களா? ஆமா. எவ்வளவு பேமெண்ட்? ஒரு நிகழ்ச்சிக்கு 20,000 ரூபாய் வாங்குவேன். ஆடியோ ஸ்டேஜ் எல்லாமே அவரே கொண்டு வந்துருவார் போல. பைத்தியம் இதே டயலாக் தான் டாக்டர் சொல்லிட்டே இருக்காரு வீட்ல. ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது புரியல ராஜா. அந்த ஸ்டேஜ் கூட்டி போங்க. சரியா போய்டா. ஐ லைக் இட். பெரியப்பா வா பெரியப்பா. ஐ வெரி வெரி லைக் வா இட். பெரியப்பா. லைக் இட் ஓ லைக் இட். வா பெரியப்பா. இது இந்த ப்ரோகிராம் போகணும், மிமிக்ரி பண்ணணும். அந்த மாதிரி நினைச்சு மிமிக்ரி பண்ணி எப்படியாவது பெரிய ஆளாயிட்டோம்னா அப்படியே சினிமா துறையில தமிழ்நாட்டுல 2,40,00,000 பேர் மிமிக்ரி பண்றாங்க டாக்டர். அதுல 1,20,00,000 பேர் சிவகார்த்திகேயன் வாய்ஸ் எடுக்கிறாங்க டாக்டர். ஏன் அப்படி? அது இப்பதான் ட்ரெண்ட். அவரை மாதிரி எடுத்து அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து என்னையா இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க டாக்டர், சீக்கிரம் அர்ஜென்ட். ஏமா நான் எதுக்குமா மருந்து வாங்கணும்? இவர் டாக்டர்மா, இவர் தான் எழுதி கொடுத்ததே. இல்ல சார், நீங்க தான் வாங்கணும். வாங்கிட்டு வாங்க. சரி போ. ஏய், இது லிஸ்ட்லக்கெல்லாம் வாங்க சொல்லிட்டு அரிசி துவரம்பருப்பு புளின்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்தம்மா என்னம்மா வீட்டு மளிகை ஜாமான் லிஸ்ட் கொண்டு வந்து
அரிசி 2 கிலோ. ஓ சாரி சாரி சார். ஒவ்வொரு தடவை ஃப்ரேம் அவுட் போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே நிற்கிறேன். கேட்கல. ஒவ்வொரு தடவையும் ஃப்ரேம் அவுட் போறது அதுக்கு ஒரு மாதிரி இருக்கா. இங்கே நிக்கிதான். நீ எதுக்கு இங்கே கூட இல்ல இங்கே நில்லு. இன்னும் இருக்காங்க டாக்டர். இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. 11 மணி வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. அருண் சார்ட்ட சொல்லிருங்க டாக்டர். நல்ல டாக்டர். சரியா எல்லாத்தையும் செஞ்சு வெரி டீசன்ட் கேஸ். டாக்டர் வர்றப்பே எல்லாத்தையும் செஞ்சிருவேங்கிறான். இப்படி சொன்னவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீ உள்ளப்பா. இல்லை பரவாயில்ல. நீ உள்ளப்பா. மனுஷன் வாழ விட மாட்டேன். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. வந்திருக்கிற இடம் ஹாஸ்பிட்டல் சார். செம்ம இடம். நல்லா இருக்கா? இன்டீரியர் நல்லா இருக்கா? பட்டே கிளம்பலாம். சார் என்ன சார் என் தம்பிக்கு பிரச்சனை. உங்க தம்பிங்களா? பேர் சார்? சார் உங்க பேரு? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இல்ல சார், உங்க அண்ணன் பேச்சை நீங்க கேளுங்க கேட்காமங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். அப்பா சித்துடன் வந்து தூக்கு போட்டுக்கிட்டானா? அம்மா சித்துடன் வந்து தூக்கு போட்டுக்கிட்டானா? இப்படிதான் சார் கல்யாண வீட்லயும் தூக்கு மாட்டிட்டானா, மாத்திரை சாப்பிட்டானா, விஷம் குடிச்சானு கேட்டுக்கிறா சார். சார் பேர் சார்? சார் கரிமேடு கருவாயன் சார். வேற 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 வேட்டக்காரன். சார் கரிவாயனா வேட்டைக்காரன்? பால்காரன் வந்தானா அவன் வேட்டைக்காரன் தான் சார் சொல்லுங்கிறான். சரி ஓகே. லெட் இட் பி வேட்டைக்காரன். வயசு சார்? லெட் இட் பி இனிஷியலா சார். வயசு ஒரு 43 வச்சுக்கோங்க சார். உங்களுக்கு இல்லை சார், அவருக்கு? அவனுக்கு தான் சார். எந்த மாதிரி டைம்ல சார் இது ரொம்ப அதிமுக்தியா இருக்கு? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வாமிட்டு வருதா? ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. நான் ஒன்றும் சொல்லல. சாப்பிட போற நேரத்துல வாமிட்டு ரொம்ப வேற ஏதாவது டிராகுலா படம் பார்த்துட்டு வந்து கடிக்க போறாங்க. என்ன சார் டாக்டர் சாமின்றீங்களா? டாக்டர் யாருன்னு தெரியுதா இவனுக்கு? டாக்டர் சாமி. சாமி முன்னாடி தான் நான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்ல. ஏதாவது ஒரு வேர்டு கிடைச்சா உடனே சொல்ல. ஆனா அவங்க அண்ணன் இவர் மேல எவ்வளவு ஒரு பாசம் பத்தியா அவனுக்கு. பாசம் சரியா? பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி புலி. யாரு ஒரு மாதிரி இருக்குது இப்பெல்லாம் சொல்லாத. இல்ல சார், அவனுக்கு இந்த மாதிரி பஞ்சு பேசணும்னு ஆசை சார். இவனுக்கு ஆசையா? ஆமா சார். அதான் டாக்டர். ஆனா ஒண்ணு சார், பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு இந்த மாதிரி ஆயிடுறாங்க சார். ஆசை இல்ல என்னாச்சு, பசி. ஏன் அவன் விட்டுட்டா நீ சொல்றியா? குடும்பமே நீங்க இப்படித்தானா? இல்லையா பின்ன. நீங்க என்ன பண்றீங்க? தெலுங்கு படம் சொல்லு. தெலுங்கு படமா சார்? கில்லி. தமிழ்ல பிடிக்காது எனக்கு ஒரே வார்த்தை ஜெயம், மன்னிப்பு. சந்திரமுகி. சந்திரமுகி அது மலையாளம். இந்த படம்லாம் தொடர்ந்து நான் அடிச்ச அடி விழாது. அடி விழாதானே விட்டுரு, அப்புறம் இதுக்கு அடிக்கிறேன். இது இல்ல வேணா விட்டு. சொல்லலாம். வெளியே போறியா இல்லையா சார்? நீங்க சொல்ல உள்ளனா போற வரைக்கும். சரி சொல்லுங்க. இடி வேணும். இடி விழுமா? சரி போயிட்டோம், சந்தோஷம். நீங்க இன்னும் கிளம்பலையா? சார் இல்ல சார், பிரிஸ்கிரிப்ஷன்ல தம்பிக்கு என்ன வைத்தியம்னு சொல்லிட்டீங்க. அதான் சொல்லுங்க. இந்த படங்கள்லாம் தொடர்ந்து போட்டு பார்த்துட்டே இருங்க, சரியாயிடும். சார் இல்ல ஒரேடியா சரியாயிரும் சார். தாடியார் படங்கள் நீங்க போட்டு பாருங்க. 10 நாள் கழிச்சு நான் இருந்தா வந்து என்னை பாருங்க. இவன் இருந்தா வந்து ஓகே. இனிமே கடவுள் தான் சார். இல்ல போயிட்டாப்ல. இது ஒன்றும் தெரியாது சார். போறவனையா சார் திருப்பி திருப்பி கூப்பிடுறீங்க? அவன் எப்படிதான் இந்த பக்கம் திரும்பி சார் எல்லா வேலையும் பார்க்குறேன். சார் முடிஞ்சுல அப்பால நீ கிளினிக்கை பூட்டிடலாம் சார். ஹலோ, இன்னும் ஒருத்தர் இருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. இன்னும் ஒருத்தரா? ஆமாம் சார். எல்லாம் ஃபீஸ் கட்டிட்டு தானே வெளியே போகிறாங்க. ஆமாம் சார். ஹாய். ஐயோ சார், வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். ஹாய். சூப்பர். ஃபோனை கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்கோங்க, சரியா? டிவி ஆன் பண்ண வேணாம், இங்கே மட்டும் ஸ்ட்ரைட்டாக பேசினா போதும். வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. சூப்பர். என்னடா சம்பந்தம் இல்லாமல் பேசுறாங்க? புரியல டாக்டர். டிவி வால்யூம் கம்மி பண்ண சொல்லிட்டாங்க, போனை சைலண்ட்ல போட. இதை நான் எங்கேயோ அடிக்கடி கேட்டுக்கிறேன். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, டிவி வால்யூம் கம்மி டாடி உங்க வாய்ஸ் உங்களுக்கே கேக்குது நீங்க சார். லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடுறோம்னு சொல்லுங்க, வெளில வந்து பேசுங்க. நாங்க லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடுறோங்க. உங்க டவர் இல்ல, கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க பாப்போம். ப்ளீஸ். லேண்ட்லைன்ல எது தவறு? ஓகே. யாரு நீங்க? இவங்க வந்து தான் எப்படியாவது ஒரு விஜே ஆயிரணும். விஜயனா? விஜய்னா வீடியோ ஜாக்கி, டிவில வந்து ஆங்கர் பண்ணிடணும். ஓ,
ஆங்கர் ஆகி அப்படியே அடுத்து படத்தில் நடிச்சு அப்படியே சிஎம் ஆகி அந்த மாதிரி வர்றவங்க சார். வா அதான் அந்த பையன் தலை முடியெல்லாம் அப்படி குலைச்சு விட்டுருக்கான், இந்த பிள்ளை இப்படி முடி எடுத்து விட்டுருக்கா. ஆனா பேசும்போது இப்படி இப்படின்ட்டு இருப்பாங்களே இவங்க தானே? ஆமா அவங்க தான் அங்க பாருங்க. ஓகே ஓகே சார் உங்க பேர் சொல்லுங்க சார். கேமரா பார்த்து பேசலாம். ஓகே பயப்பட வேணாம். ஓகே என் பேர் சபரிநாதன். சொல்லலாம் பேசுங்க. இங்க பாத்துக்கிறீங்க இங்க பார்த்து பேசுறேன். எப்பயுமே கேமரா பார்த்து தான் சார் பேசுவாங்க. உங்க பேருமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேரு? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். உங்க பேரு? வெரி குட். இட்லிக்கு என்ன வச்சு சாப்பிட்டீங்க? உங்க பேர் சொல்லலையே. ஏ பேரா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு டாக்டர் அரவிந்த். வெரி குட் டாக்டர் அரவிந்த். என் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேர் தான் கேட்கறேன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஐயோ ரொம்ப கஷ்டம் டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர் சொல்லுங்கள். ஏய் ஏரியா விட்டு ஏரியா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் ஒரு அட்ரஸ் எழுதியிருக்கேன், அங்க போய் இவரை போய் பாத்தீங்கன்னா சான்ஸ் கொடுக்க மாட்டாரு. அப்பா அவர் வேண்டாம். இவர் போய் பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு. இவர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு, விஜே ட்ரைனிங். 1,80,000 ரூபா 3 கிளாஸ் எடுப்பாங்க. 3 மாசத்துல உங்களுக்கு அவார்டும் கொடுத்துருவாரு. ஆமா. ஓகே ஓகே டாக்டர் நீங்க வீட்ல நல்லா இருக்காங்களா? வீட்டில் நல்லா இருக்கா? குழந்தை குட்டி எல்லாம் சௌக்கியமா? இந்த பிள்ளைக்கு தான் இவ்வளோ உம்பிட்டு பார்த்து. அப்படி கிடையாது டாக்டர். எல்லாம் இப்போ நான் பேசுறேன் பாருங்க. ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா ரொம்ப இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க மேடம். எனக்கு உங்க ஷோனா அவ்வளவு பிடிக்கும் மேடம். எஸ் தேங்க் யூ ஆனா ஒரு நாள் கூட உங்க ஷோ பார்த்தது இல்ல மேடம். ஐயோ நல்ல காமெடி சென்ஸ் உங்களுக்கு. தேங்க் யூ மேடம். மேடம் நான் ஒரு ஜோக் சொல்லவா? ப்ளீஸ் ப்ளீஸ். 2 யானை கோயிலுக்கு போச்சு மேடம். 2 ஓகே 2 யானை சார் கோயிலுக்கு போச்சு சார். மேடம் 2 யானை கோயிலுக்கு போச்சு மேடம். நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு. அப்ப மேடம் 2 யானை கோயிலுக்கு போச்சா? ஒரு யானை கோயிலுக்குள்ள போயிருச்சு. முடியல. இருங்க. ஓகே சார் உங்களுக்கான உங்க ஃபேமிலிக்கு ஒரு காம்படிஷன் ஒரு யானை கோயிலுக்குள்ள போச்சு, இன்னொரு யானை கோயிலுக்குள்ள போகல. கோயிலுக்குள்ள போகல ஏன் சொல்லுங்க? எனக்கு தெரியும். அந்த யானை வந்து நான்வெஜ் சாப்பிட்டு தெரியாது. அந்த யானை ஏன்னா அந்த யானை செருப்பு போட்டுருந்துச்சு. வெரி நைஸ் வெரி நைஸ். புண்ணியமா பூமியா இருந்துட்டு வெளிய அனுப்பிச்சு. இப்ப வேற மாதிரி என் பேர் நந்தினி. 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 ஓகே ஓகே ஓகே. நான் உங்களுக்கு பிடிச்ச பாடம் இவங்கள இப்ப இங்க இருந்து அனுப்பணும்னா ஒண்ணே பண்ணா போதும் டாக்டர். சொல்லுங்க நந்தினி உங்களுக்கு லைன் கிடைக்குமா? நம்பர் 24 மேடம் எப்படி இருக்கீங்க? நாராயணன் ஸ்ட்ரீட். ரொம்ப நல்லா இருக்கு. சார் இங்க ஒரு டிவி ஆடிஷன் நடக்குது சார். ஆடிஷன் போதா? பிடிச்சிட்டு வந்தீங்க. உங்களுக்கு போடுற பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பாட்டா தான் இருக்கும். எந்த பாட்டு போட்டாலும். இந்த டிவி ஆடிஷன் நடக்குதுமா? டிவி ஆடிஷன் நடக்குது. வெரி குட். நீங்க வாங்க போலாம். நீங்க கூட ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க, அவங்க கூட நர்ஸ் மாதிரி, டாக்டர் மாதிரி, பேஷண்ட் மாதிரி. போலாமா? நாங்க முன்னாடி போறோம். ஓகே थैंक यू so much. இதே மாதிரி தொடர்ந்து சில டாக்டர்களை பார்க்கணும்னா கவலைப்பட வேணாம். எங்களுக்கு நீங்க உடனே கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பி ஆடிஷன் முடிய போகுது. Thank you. ஓகே thank you. டேய் இது மாதிரி நான் பல கேரக்டர் பாத்துர்க்கேன்டா. ஆனா நீ எப்படி இப்படி கரெக்ட்டா உங்களுக்கு கொடுத்து பேசுற கம்பாடா? டெய்லி பாக்குறேன் டாக்டர், டெய்லி பாக்குறேன். டெய்லி பாக்குறியா? ஓகே டாக்டர். இந்த மீடியால ஆஸ்பத்திரி நடத்துறதுக்கு மீடியாவே நடத்திட்டு போயிரலாம் டாக்டர். ஆமா 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 ரொம்ப ஈஸி தான் இப்ப மீடியா நடத்துறது. அசால்ட்டா இப்ப சொல்லுங்க மீடியா நடத்துறதா? இல்ல டாக்டர். ஏய் இங்க வாங்க. நீ என்ன ஆவுனா அடிக்கடி வந்துட்டு ஆமால டாக்டர் போயிட்டு இருக்க? ஆமா. நீ என்ன பண்ற தெரியுமா? இந்தா. டாக்டர் சொல்ல மறந்துட்டேன் டாக்டர். பேசாத. இருங்க. உங்க வைஃப் இப்பதான் கால் பண்ணாங்க. சொல்ல மறந்துட்டேன். 7 மணிக்கு. அவர் கல்யாணமே ஆவலம்மா. இல்லையா? சொல்லிருந்தா நான் இங்க நின்றுப்பேன்ல. பரவாயில்ல. டாக்டர் இத நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல. இதை நீங்க ஆரம்பத்துல சொல்லிருக்க மாட்டீங்க டாக்டர். சொல்லிருக்கேன். இது நீ வந்து காலையில சாயங்காலம் அந்த டேப்லெட் மாத்தி போடு. ஓகே. ரைட் வா. थैंक यू டாக்டர். பை. என்ன டாக்டர் இதுக்கும் மாத்திரை கொடுத்து அனுப்புறீங்க? அது நர்ஸ் நினைச்சியா? அது நர்ஸ் ஆகணும் நினைச்சு பைத்தியமான பிள்ளை. ஓ அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படி கொடுத்துருக்கேன். அது ட்ரீட்மெண்ட். செம்ம டாக்டர் நீங்க. ஆனா அடுத்தே நீ என்ன பண்ற தெரியுமா? டாக்டர் நான் கம்பவுண்டர் டாக்டர். அந்த கண்ணாடி கீழ நான் கம்பவுண்டர் டாக்டர். அந்த கண்ணாடி கீழ விழுந்து பாரு. எந்த கண்ணாடி? ஏய் சுத்தி வந்து என் கால்ல ஆசீர்வாதம் வாங்குறீல நீ. நல்லா இருக்கா? இந்த பட கம்பெனில போய் பாரு. இவங்க தான் டாக்டர் வச்சு படம் எடுக்கிறாங்க. கம்பவுண்டரா வந்து ஆள் தேவையா? அங்க போய் கம்பவுண்டரேஷன் கொடுத்துருவாங்களா டாக்டர்? கொடுத்துருவாங்க. நான் நல்லா பண்றேனா டாக்டர்? டாக்டர் நெக்ஸ்ட்
இங்க பாருமா இப்பெல்லாம் லைன்ல எல்லாம் நிக்க கூடாது டோக்கன் வாங்கிட்டு வாங்க உள்ள சூப்பரா எப்படி டாக்டர் கேரக்டராக மாறிட்டேன். நல்லா இருக்கா டாக்டர் சிஸ்டர் இரு இது என்ன பண்றேன்னா நானும் காலையில சாயங்காலம் இந்த மாத்திரை சாப்பிடணும். ஆமா டாக்டர் நீங்களும் டாக்டர் ஆகணும்னு நினைச்சு இப்படி ஆயிட்டீங்க. ஆமா ஆமா போலாமா டாக்டர் MBBS இப்படி பண்ணுறீங்களே அம்மா.